சிஎஸ்கே வின்னிங் மொமெண்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? ராகுல் திரிபாதி டீம்ல என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? ஜடேஜாவை ஏன் நம்பர் 4ல ப்ரோமோட் பண்ணாங்க? சிஎஸ்கேவோட பெட்டர் காம்பினேஷன் இதுதானா? ருத்ராஜ் கெய்க்வாட ரீப்ளேஸ் பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா 17 வயசான ஒரு யங்ஸ்டர் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. வணக்கம் மக்களே. ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா எப்படியோ செகண்ட் மேட்ச் வின் பண்ணி ஒரு 4 பாயிண்ட்ஸ் டேபிள் போட்டோன்னே சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி. நல்லா விளையாடிருந்தாங்க. நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. சில நெகட்டிவ்ஸும் இருந்துச்சு. அது என்னென்ன பாசிட்டிவ்ஸ், என்னென்ன நெகட்டிவ்ஸ், என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜடேஜா ஏன் நம்பர் 4ல வந்தார், சிவம் துபே ஏன் லேட்டாக வந்தார் அப்படிங்கிறதுலேருந்து பாயிண்ட்ஸ்லேருந்து வரலாம். எனக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய ஒரு நல்ல மூவ்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜடேஜா ஆகட்டும், எம்எஸ் தோனி ஆகட்டும், லாஸ்ட்டாக ஒரு 16th ஓவர் மேலே வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் பவுலர்ஸ் வந்து அதுக்காகவே எடுத்து வச்சிடுறாங்க. ஏன்னா ஜடேஜாவும் ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ண மாட்டாரு, தோனியும் வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து பெருசாக அட்டாக் பண்ணுறது கிடையாது. ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஸ்பின்னரை ஆப்போனன்ட் டீம் வந்து ஒரு 17th ஓவரோ இல்லை 18th ஓவரோ இல்லை ஏதோ ஒன்று தோனி எப்போ வராரோ ஜடேஜா தோனி இருக்கிற டைமில் வந்து ஒரு ஸ்பின்னரை வந்து ஒரு ஓவர் தள்ளி விட்டுறாங்கன்னே சொல்லலாம். அது வந்து நம்ம டீமோட மொமெண்டம் வந்து ரொம்பவே குறைக்குது. இதனால தான் ஒரு மேட்ச் நம்ம தோத்துருந்தோம் முன்னாடியே லாஸ்ட்டாக. ஸோ இது வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா தோனியும் ஜடேஜாவையும் கொஞ்சம் பிரித்து வச்சு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீம் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் முக்கியமாக ஜடேஜா ஒரு நல்ல பேட்ஸ்மேன், அதுவும் ஒரு ரீசன் தான். முக்கியமான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபினிஷர் வந்து போதும், ஜடேஜா தோனி வந்து பிரித்து வைக்கலாம். ஜடேஜா வந்து மேலே அப் ஃப்ரண்ட்ல அட்டாக் பண்ணட்டும், ஒரு 10th ஓவருக்கு மேலே வந்து ஜடேஜா அட்டாக் பண்ணட்டும், தோனி வந்து ஒரு 15th ஓவருக்கு மேலே வந்து அட்டாக் பண்ணட்டும். 2 பேர் ஒரே டைமில் இருந்து ஆப்போனன்ட் டீமுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு வந்து டீம் மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துபே வந்து கொஞ்சம் லேட்டாக வராரு. ஸோ துபேக்கு வந்து ஸ்பின்னர்ஸ் அட்டாக் பண்ணுறவும் மேபி டைம் இருந்திருக்கலாம் அந்த டைமில் வந்தபோது. அவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் இருக்காரு. ஸோ மேபி சிவன் துபே இருக்கலாம், இல்லை விஜய் சங்கர் இருக்கலாம், யாரோ ஒருத்தர், அதாவது ஸ்பின்னு கொஞ்சம் நல்லா ஆடக்கூடியவங்க, அவங்க வந்து தோனி கூட வந்து ஒரு 16th ஓவருக்கு மேலே கூட இருப்பாங்க. இன்கேஸ் ஜடேஜாக்கு பதிலாக இவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் தான் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா போன மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்ணோய்க்கு வந்து ஒரு ஓவர் மிச்சம் இருந்துச்சு. ஆனா ரிஷப் பண்ட் வந்து ஏன் ஓவரை கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16th ஓவர்லேருந்து யூஸ் பண்ணி இருந்துக்கலாம் ரவி பிஷ்ணோயை. பட் தோனி வந்ததுக்கு அப்புறமும் அவர் ஏன் யூஸ் பண்ணல பார்த்தீங்கன்னா முக்கிய ரீசன் பார்த்தீங்கன்னா சிவம் துபே. அந்த சிவம் துபே அந்த 6 ஹிட்டிங் ஃபேக்டர் தான் அவர் வந்து பயந்துட்டாரு. பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ரவி பிஷ்ணோய்க்கு கொடுத்து தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். ஸோ அதனால தான் கேப்டன் வந்து பண்ணிட்டு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகி ஃபாஸ்ட் பவுலர்ஸே வந்து புஷ் பண்ணி போட்டுட்டு இருந்தாருன்னே சொல்லலாம். ஸோ இதுலயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வின் வின் சுச்சுவேஷன் தான். என்னதான் ஜடேஜா ரன் அடிக்கல, ஓகே ஜடேஜா வந்து மேலே வந்தாரு ரன் அடிக்கல, அது வந்து ஃபெயிலியர் அப்படின்னு இருந்தாலுமே, ஆனா நம்ம பிளான் பண்ண அந்த இது இருக்கு இல்லையா, அந்த தோனி கூட ஜடேஜா இருக்கக்கூடாது, ஸ்பின்னர்ஸ் வந்து தோனிக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இதுல வந்து சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. இந்த ஒரு பிளான் வந்து நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ சிஎஸ்கே பண்ண இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னே சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா நல்லா யூஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ அடுத்த அடுத்த சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் அஸ்வின் வந்து சிஎஸ்கே ட்ராப் பண்ணியிருந்தாங்க இந்த மேட்ச்ல. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் வந்து பவர் பிளேயில் நம்ம கிட்ட ஒரு கரெக்டான பவுலர் இல்லை அப்படிங்கிறது ஒரு உண்மை. அதுக்காக தான் வந்து தோனி அதையும் பிரசன்டேஷன்லேயும் சொல்லியிருந்தாரு. ஏன்னா எங்களுக்கு வந்து பவர் பிளேயில் போடக்கூடிய ஒரு நல்ல பவுலர் இல்லை, அதுக்காக தான் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது ஒரு உண்மையான விஷயம் தான். அதை பற்றி தான் நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். பவர் பிளேயே அஸ்வின் பவுலிங் போடுறாரு, அவர் வந்து மிடில் ஓவர்ஸ்ல போடுறது கூட கொஞ்சம் பரவாயில்ல தான். பட் ஆனால் பவர் பிளே ரொம்ப மோசமாக போடுறாருன்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் அவங்க வந்து அதை கிளியர் பண்ணி பவர் பிளேல பார்த்தீங்கன்னா நீட்டாக அஸ்வினுக்கு பதிலாக ஜாமி ஓவர்டன் உள்ள கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் போன மேட்சில் ஜாமி ஓவர்டன் வந்து அந்த பவர் பிளேல பவுலிங் போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜுமே கலீல் அகமதுமே பார்த்தீங்கன்னா 3 ஓவர்ஸ் ரொம்ப சூப்பராகவே போட்டாங்க. ஸோ அதனால 45 ஃபார் 1 அப்படிங்கிற மாதிரி 45 ஃபார் 2 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல நிறுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே நம்மளுக்கு கிளிக் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு உண்மை. ஸோ ஜாமி ஓவர்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பவர் பிளேல பவுலிங் போடுறதுக்கு அதுக்கு தான் கொண்டு வந்தாங்க. ஸோ மிடில் ஓவர் யூஸ் பண்ணாங்க. பட் ஆனால் அவர் வந்து பெருசாக பண்ணலை அப்படிங்கிறது சொல்லலாம். அவர் வந்து கொஞ்சம் சிக்ஸர்ஸ் எல்லாம் அதிகமாக அடிச்சாங்க, அது உண்மைதான். ஏன்னா அவர் போடுற பேஸுக்கும் அவருக்கு டாலா இருக்கிறதுக்கு ஷார்ட் பிச் பவுன்ஸ் எல்லாம் போடுறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சிட்டாங்க. பட் ஓகே, அவர் வந்து திரும்பி கம்பேக் பண்ணுவார் பவுலிங்ல அப்படிங்கிற நம்பலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு 4 ஓவர்ஸ் பவுலர்லாம் கிடையாது, ஒரு 2 ஓவர்ஸ் பவுலர், ஃபில்லின் பவுலர் தான். அவர்கிட்ட நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது. மேபி ரன்ஸ் கம்மியாக கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கலாம். ஸோ ஓகே, அதுவும் இல்லாமல் அவர் ஒரு ஆல்ரவுண்டருங்கிறத மறந்துடக்கூடாது. அவர் வந்து ஒரு பவர் ஹிட்டர், ஒரு பெரிய பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். சைஸ்லயும் சரி, அந்த ஹிட்டிங்லயும் சொல்லலாம், பெரிய பேட்ஸ்மேன் சொல்லலாம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா தோனிக்கு அப்புறம் வர்றது ரொம்பவே நல்லதுன்னே சொல்லுவேன். இன்கேஸ் தோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைரியம் இருக்கும், எனக்கு பின்னாடி இன்னொருத்தர் ஹிட்டர் இருக்காரு, அவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு தோனி முதல் பால்ல இருந்து அட்டாக் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே தான் தோனி நேற்று பண்ணியிருந்தாரு. வந்ததுல இருந்து பெருசா அட்டாக் பண்ணாரு, சக்சஸ் ஆச்சு. மேபி ஜேமி ஓட்டை வந்து நம்மளுக்கு பேட்டிங்ல பார்க்கல. ஸோ மேபி அடுத்த வர மேட்சஸ்ல ஜேமி ஓட்டை நல்லா பண்ணுவாருன்னு நம்பலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்த மாதிரி அவர் போன மேட்ச் ஆடிருந்த போது பார்த்தீங்கன்னா ஒரு 6 சூப்பராக அடிச்சிருந்தாரு. நம்ம அந்த மேட்ச் தோத்துருந்தோம். ஸோ அவர் இனியும் அவர் பேட்டிங்ல நல்லா பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் கிளிக் ஆயிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷைக் ரஷீத்.
ஷைக் ரஷீது வந்து பட்டை கிளப்பிட்டாருன்னே சொல்லலாம். ஒரு யங்ஸ்டர் சூப்பரா ஆடியிருந்தாரு. எல்லாருமே ஷைக் ரஷீது உள்ள கொண்டு வாங்க அப்படிங்கிற மாரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா, கான்வேக்கு பதிலா உள்ள கொண்டு வந்திருந்தாங்க ஷைக் ரஷீத. நம்ம வந்து திரிபாதிக்கு பதிலா வருவாரு அப்படிங்கிற மாரி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து அத அப்படி பேசின ஸ்ட்ராட்டஜி அந்த இதுக்காக பார்த்தீங்கன்னா, அஸ்வின டிராப் பண்ணிட்டு ஜேமி ஓட்டன் ஒரு ஆல்ரவுண்டர் உள்ள கொண்டு வந்தாங்க. ஒரு பவர் ஹிட்டர் வேணுங்கிறதுக்காக அப்படி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால கான்வே டிராப் பண்ணா தான் ஜேமி ஓட்டன் உள்ள வர முடியும். ஸோ அதனால அப்படி டிராப் பண்ணி அஸ்வினுக்கு பதிலா ஷைக் ரஷீத் அந்த மாரி ஒரு ரீப்ளேஸ்மென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மூவ்மே ஒரு பெரிய கிளிக்கேஜ்னு சொல்லலாம். ஷைக் ரஷீத பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா ஆடினாருங்க. ஒரு மினி ருத்துராஜ் கெய்க்வாட பார்த்த மாரியே இருந்துச்சு. அவர் மாரியே ஒரு பேட்டிங் ஸ்டான்ஸ் எடுக்கிறதாகட்டும், அந்த ட்ரிகர் மூவ்மெண்ட் பேட்டிங் பண்ணும்போது பால் வரணும் ஒரு ட்ரிகர் மூவ்மெண்ட் ஆகட்டும், அந்த மாரி அவர் அடிக்கிற விதம் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா கண்ணுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கிளாசிக்கல் பிளேயரா இருந்தாரு. டெக்ஸ்ட் புக் ஷாட்ஸ் தான் ஆடினாரு. சும்மா பேட் அங்க அங்கன்னு வீசுறது அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பால் வரத பார்த்து டைமிங்ல எல்லாமே பியூர் கிளாஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாரி தான் ரொம்பவே நல்லா ஆடினாரு. ஸோ சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பெரிய அசட்டா இருப்பாரு அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஒரு 2020 சீசன் அந்த சிஎஸ்கேவோட ரொம்ப ஒஸ்ட்டான சீசன் சொல்லலாம். அந்த டைம்ல தான் ருத்ராஜ் கெய்க்வாடுங்கிற ஒரு ஜெம் வந்து நம்மளுக்கு சிஎஸ்கே கிடைச்சாங்க. அதே மாரி அந்த 2025 சீசன் இதுலயும் நம்ம ஒஸ்ட்டா தான் இருந்தோம். அந்த ஒஸ்ட்ல இருந்து கிடைச்ச ஒரு ஜெம்மா இருப்பாரு அப்படின்னு நம்பலாம். இவரும் அந்த ஸ்பார்க்க குடுத்துட்டாரு அப்படின்னே சொல்லலாம். ருத்ராஜ் கெய்க்வாட் எப்படி அந்த டைம்ல ஸ்பார்க் குடுத்து இப்போ கேப்டனா ஆனாரோ, அந்த மாரி ஷைக் ரஷீத் வந்து ஒரு ஸ்பார்க்க குடுத்துட்டாரு. அவருக்கு வந்து ஜஸ்ட் 20 இயர்ஸ் தான் ஆகுது. ஸோ சிஎஸ்கேக்கு வந்து ரொம்ப இனிமேல் நல்லா ஆடுவாருன்னு நம்பலாம். ஜஸ்ட் ஒரு மேட்ச் தான் ஆடியிருக்காரு. பட் ஆனா அந்த கிளாஸ வச்சு தான் பேசுறோம். கன்சிஸ்டன்ட்டா ஆடுவாருன்னு நம்பலாம். அவரு ஓகே. ஷைக் ரஷீத், ருத்துராஜ் கெய்க்வாட் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஒற்றுமையை பத்தி பேசும்போது, ருத்துராஜ் கெய்க்வாட் வந்து யார ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் மாத்ரேங்கிறவர் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரு யாருன்னு பார்த்தீங்கன்னா 17 இயர் ஓல்டு ஒரு டீனேஜர் மும்பை பேட்ஸ்மேன். ஸோ அவர வந்து சிஎஸ்கே மேனேஜ்மென்ட் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னாடியே பேசின மாரி தான் பழைய வீடியோஸ்ல. அவர வந்து ட்ரையல்ஸ்க்கு ஆல்ரெடி கூப்பிட்டுருந்தாங்க சிஎஸ்கே. ஸோ அதே மாரி அவரையே வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. ஓகே. சிஎஸ்கேவோட பாசிட்டிவ்ஸ் அதெல்லாம் பத்தி பேசிட்டோம். என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணாங்க, எல்லாமே கிளிக் ஆச்சு அப்படிங்கிற மாரிலாம் எல்லாம் பேசியிருந்தோம். ஸோ இன்னி என்னென்ன சேஞ்சஸ் பண்ணா இன்னி சிஎஸ்கே வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். ராகுல் திரிபாதி டீம்ல என்ன பண்றாரு அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அவர் ஒரு சூப்பரான ஒரு கேட்ச புடிச்சாரு. அத நான் வந்து குறையே சொல்லல. ரொம்ப நல்லா புடிச்சிருந்தாரு. அந்த கேட்ச் பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கேக்கு வந்து ஒரு மொமெண்டம் வந்து கேதர் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா சிஎஸ்கே டீம் பார்த்தீங்கன்னா, ஒரு லோ ஆன் கான்ஃபிடன்ஸ்ல இருந்து வந்தோம். அந்த டைம்ல வரும்போது இந்த மாரி ஒரு சூப்பரான ஒரு கேட்சோ, இல்ல சூப்பரான ஒரு ரன் அவுட்ஸோ, இல்ல ஒரு பேட்டிங்ல வந்து ஒருத்தர் வந்து ஒரு குயிக் ஃபயர் 50 இல்ல செஞ்சுரி அடிக்கிறது, இந்த மாரி ஒரு ஒரு நல்ல மைல்ஸ்டோன்ஸ் எல்லாமே தான் பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மென்ட்டோட இல்ல பிளேயர்ஸோட ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணும்னே சொல்லலாம். ஸோ அத வந்து ஸ்டார்ட்டிங்லேயே பண்ணி குடுத்தாரு ராகுல் திரிபாதி. ஏன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு கேட்ச்னே சொல்லலாம். சூப்பரா புடிச்சு குடுத்தாரு. அந்த அந்த ஒரு மொமெண்ட்ல இருந்து பவர் பிளே வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அவரு வந்து ஆனா பேட்டிங்ல என்ன பண்றாரு அப்படிங்கிறது என்னோட கேள்வி. ஸோ இதுவரைக்கும் நம்ம வந்து 5 மேட்ச் ஆடிட்டாரு. 5 மேட்ச்சுக்கு வெறும் 55 ரன் தான் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நம்பர் 3ல வர பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பண்ற பேட்ஸ்மேனுக்கு வந்து ரொம்ப லோவஸ்ட் ஃபிகர்ஸ்ங்க இது வந்து. ஸோ அப்படி ஒரு பேட்ஸ்மேனை நம்ம திரும்பி ஆட வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கேள்வி வருது. இப்போ ஷைக் ரஷீத் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் பார்த்தீங்கன்னா அவரை ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஜஸ்ட் 20 இயர் ஓல்டு தான். பட் ஆனால் எப்படி வந்து விளையாடினாருன்னு நம்மளே பார்த்தோம். ஜஸ்ட் ஒரு 21 ரன்ஸ் 24 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. பட் ஆனால் அவரோட கிளாஸ் வந்து நம்மளுக்கு கண்ணு தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டென்ட்டோட ஆடணும், ஒரு பயம் இல்லாம ஆடணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு பதிலா ராகுல் திரிபாதி அப்படி ஆடுறது கிடையாது. ஸோ மேபி அவரை வந்து ரீப்ளேஸ் பண்றதுக்கு வன்ஷ் பேடி இல்லைன்னா ஆண்ட்ரே சிதார்த் இந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸை வந்து உள்ள கொண்டு வந்தா ரொம்பவே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா டீம்லயுமே யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்றாங்க. நம்ம டீம்லயும் யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்ஷுல் கம்போஜ் நல்லா பண்ணிட்டாரு. ஷைக் ரஷீத் நல்லா பண்ணிட்டாரு. ஸோ ராகுல் திரிபாதியை வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அவருக்கு பதிலா வன்ஷ் பேடி கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா பவர் பிளேல ரச்சின் ரவீந்திராவும் நல்லா பண்ணாரு. ஷைக் ரஷீதும் நல்லா பண்ணாரு. ஸோ அந்த மொமெண்டம் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கு வன்ஷ் பேடியை கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய பவர் ஹிட்டர்னு சொல்லி சொல்றாங்க. பேட்டிங்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா அடிக்கிறாரு. நல்லா அட்டாக்கிங் பேட்ஸ்மேனா இருக்காரு. ஸோ அந்த இடத்துல வந்து விளையாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. இந்த இடத்துல வன்ஷ் பேடி விளையாடலாமா இல்ல ராகுல் திரிபாதி விளையாடுவாரா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜடேஜா வித் பேட் அப்படி சொல்லலாம். பால்ல வந்து நல்லாவே பண்ணியிருந்தாரு. 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. பட் ஆனா ஜடேஜா வித் பேட் வந்து கொஞ்சம் ஒஸ்டா தான் இருக்காரு இந்த சீசன் ஃபுல்லாவேன்னு சொல்லலாம். அவராகட்டும் விஜய் சங்கர் ஆகட்டும் 2 பேருமே அதே மாதிரி தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன்ஸ் இது வரைக்கும் கிடைக்கல. விஜய் சங்கர் வந்து ஒரு மேட்ச் அடிச்சிருந்தாரு. பட் ஆனா அதுவும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங் இன்னிங்ஸா இல்ல. ஸோ மேபி அவங்க 2 பேரும் கொஞ்சம் பார்ட்டிக்கு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பேட்ஸ்ல இருந்து கொஞ்சம் ரன்ஸ் ஃப்ளோ ஆனா இன்னும் நல்லா இருக்கும். ப்ரெஷர் ஏத்தாம இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நீங்க சொல்லுங்க. சிஎஸ்கே வந்து வின்னிங் மொமெண்டம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இனிமேல் நடக்க போறதெல்லாம் வின்னிங்கா இருக்க போகுதா இல்லையா? சிஎஸ்கேக்கு இன்னி வேற ஏதாவது சேஞ்சஸ் பண்ணா என்னென்ன இம்ப்ரூவ்மென்ட் பண்ண முடியும் அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.